பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை காண முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் தேவனை காண முடியாது. அதனாலே தேவையில்லாத அனைத்தையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சிலுவை தியான நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அருவருப்பான அனைத்தையும் விட்டுவிடுங்கள். உன்னை கீழே இழுக்கும் செயல்கள் உனக்கு ஏன் தேவை? ஒவ்வொரு பாவமும் ஒரு சுமையாகும் என்று நான் கேட்டேன். நீ மேலே உயர்ந்து கொண்டிருக்கும் போது இது ஒரு சுமையாக உன்னை கீழே இழுக்கும். தேவனிடம் தைரியம் இல்லாமல் மனிதர்களிடம் தைரியம் இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நீ தேவனிடம் தைரியம் கொண்டிருக்க வேண்டும். ஆம், நான் மண்டியிட்டு பிரார்த்திக்கும் போது நான் தைரியமாக தேவனை கேட்கிறேன். உடனே அவர் எனக்கு பதிலும் அளிக்கிறார். உடனே, ஏனென்றால் நான் தேவனை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியும். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். எல்லா பாவங்களையும் செய்து எனக்கு கிருபை கொடு என்று சொல்கிறோம். மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறோம் என்றால் உண்மையில் நாம் தேவனின் இடத்தில் இருந்தால் என்ன செய்வோம்? ஒரே நேரத்தில் 2 அறைகள் கொடுப்போம் அல்லவா? அதே போல் தேவன் மிகவும் இரக்கத்தால் நிறைந்தவர். அதனால தானே அவர் நம்மை உயிரோடு வச்சிருக்கிறார். அப்படி என்றால் அவன் அடிக்கடி கால் வழுக்கி விழுந்து விடுவான், விழுந்து கொண்டே இருக்கிறான். இந்த பந்தரங்காமில் ஒருவன் விழுந்தால் அவன் அங்கேயே இருக்க மாட்டான், உடனே எழுந்து விடுவான். உடனே இப்போது சாலையில் நடக்கும்போது நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். விழுந்தால் காலை விழுந்து மாலை வரை அங்கேயே இருப்பீர்களா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடனே எழுந்து விடுவீர்கள். யாராவது பார்த்தார்களா? ஐயோ, யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து கொஞ்சம் தூசியை துடைத்து மீண்டும் சரியாக நடக்க முயற்சிப்பீர்கள் அல்லவா? அதே போல பரிசுத்தமாக அழைத்திருக்கிறார் கடவுள். நீங்கள் பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள்.